இவர் தான் பெஞ்சமின். இவரு ஜூலியஸ். இவங்க 2 பேருக்குமே ரொம்ப நாளா ஒரு ப்ராப்ளம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க 1வதுலருந்து 12வது வகுப்பு வரைக்கும் ஆங்கிலத்த ஒரு பாடமா படிக்கிறாங்க. ஆனா, எவ்வளவுதான் படிச்சாலும், நல்ல மார்க் எடுத்தாலும், 12வது முடிச்சு போம்போது, அவரால அந்த ஆங்கிலத்த பேசுறதுல அவருக்கு எப்பவுமே சிக்கலா இருக்குது. இந்த சிக்கல எப்பிட்றா தீர்க்கலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கும்போது தான், இதுக்கான தீர்வ கண்டுபிடிக்கணும்னு உட்கார்ந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு சின்ன வயசுல கேட்ட இந்த ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஜாக் அண்ட் ஜில் இந்த மாரி ரைம்ஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. இதெல்லாம் ஏன் நம்மளால இன்னும் மறக்க முடியல? இதுக்கு காரணமே அந்த பாட்டோட ரைமிங் மற்றும் டைமிங்கும் தான். இந்த ரைமிங்கும், டைமிங்கும் அந்த பொயம்ல இருக்கிறதுனால, அவங்களால ஈஸியா ரிசைட் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா அத காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுது. இதே மாரி நம்மளும் நம்மளோட ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 1வதுலருந்து 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய அத்தன இங்கிலீஷ் பொயம்ஸையும் பெஞ்சு ஃபார் கிட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு ரைம்ஸா மாத்தி வச்சிருக்காங்க. சும்மா இல்லங்க. கலர்ஃபுல்லான அனிமேஷனோட. இத பார்க்குற குழந்தைங்க திரும்ப திரும்ப இந்த பொயம பார்க்கறதுனால, அத பாட்டா படிச்சு, அத எளிதா மனப்பாடம் பண்றாங்களாம். இந்த மாரி சின்ன சின்ன லேர்னிங் கேப்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, கரெக்ட்டான லேர்னிங் அவுட்கம்ஸ்க்கு ஏத்த மாரி ஒரு மீனிங்ஃபுல்லான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ குடுப்பதற்கு தான் இந்த பெஞ்சு ஃபார் கிட்ஸ உருவாக்கியிருக்காங்களாம். அதனால உங்க குழந்தையும் இது மாரி எளிதா ஆங்கிலத்த படிக்கணும், இல்ல மற்ற சப்ஜெக்ட்ட ரொம்ப மீனிங்ஃபுல்லா அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த சேனல ரெஃபர் பண்ணுங்களேன்.